ஒரே பங்குல ஸ்பிளிட் அண்ட் போனஸ், அதே நேரத்துல லாஸ்ட் சான்ஸும் கூட. ரெக்கார்ட் டேட் என்னைக்கு டெபிட் ரெடியூஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த பங்கை பொறுத்த அளவுக்கு இந்த சமயத்துல ஸ்பிளிட் அண்ட் போனஸ் ஒரே நேரத்துல எக்ஸிகியூஷன் பண்றாங்க. வரும் வாரத்துல இந்த பங்கை பை பண்ற பட்சத்துல எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கும், ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இந்த பங்குல எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் வியூவர்ஸ் கேட்டிருக்கிற இந்த பங்கை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கீழே டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி அலைஸ் ப்ளூல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ப்ராசஸ் பண்ற பட்சத்துல நம்மளோட பிரீமியம் குரூப் கால்ஸை லைஃப் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல இன்னும் மதுரை ட்ரேடிங் அகாடமியோட இந்த நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஆக்ரோ லைஃப் லிமிடெட் இந்தியாவோட டாப் 15 ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ஸ்லாட் பங்குகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல 15 பங்குகள்ல ஒரு பங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுலயுமே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஷேரும் கூட. ஸோ இஷ்யூக்கு அப்புறம் இமீடியட்டாவே இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்து இஷ்யூ பிரைசஸ் நியர்பை ஸ்லாட்ல ரன் ஆகிட்டு இருக்கிற பங்கும் கூட. தொடர்ந்து இப்ப ரீசெண்டா ஸோ எப்பயுமே போனஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் ஆகும், ரெண்டாவது ஸ்பிளிட் வந்துட்டு எக்ஸிகியூஷன் ஆகும். இந்த இதுல ஸ்பிளிட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் ஆகுது. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 அப்படிங்கிறது ஒன்னா சேஞ்சஸ் ஆகி ஒரு பங்கு வாங்கினீங்க அப்படின்னா 10 பங்காவும் 1:2 ஃபார்மேஷன். அதாவது ஒரு பங்குக்கு 2 பங்கு போனஸ் இல்லை, எவ்ரி 2 ஷேர்ஸ். ஸோ போனஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 1 பேஸ் பண்ணி 1:2 ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூ 1 ஸ்லாட்டை பேஸ் பண்ணி ஃபேஸ் வேல்யூ 2 ஸ்லாட் வந்துட்டு கொடுக்குறாங்க. எவ்ரி 2 ஸ்டாக்ஸஸ்க்கு 10 பங்கு இருந்தது அப்படின்னா, அதாவது 5 ஸ்லாட்டுக்கு 5 பங்கு. ஸோ 2 பங்குக்கு 1 பங்கு வீதத்துல ஒரு பங்கு இருந்தது அப்படின்னா 10 பங்கு. அந்த 10 பங்குல 2ஆ கன்வெர்ட் பண்ணி ஒரு பங்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா டோட்டலா 15 பங்கு வந்துட்டு கிடைக்க போகுது. ஸோ ஷேர் போர்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு எப்பயுமே அந்த போனஸ் அண்ட் ஸ்பிளிட்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போனஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் ஆகுதா இல்ல ஸ்பிளிட் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் ஆகுதா அப்படின்னு. இதுவே வந்துட்டு ஸ்பிளிட் எக்ஸிகியூஷன் ஆகி போனஸ் எக்ஸிகியூஷன் ஆகியிருந்தது அப்படின்னா வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ சேம் நியர்பை கண்டிஷன் தான். போனஸ் செகண்ட் எக்ஸிகியூஷன் ஆகுது, ரெண்டாவது ஸ்பிளிட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பிளிட் வந்துட்டு எக்ஸிகியூஷன் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த அளவுக்கு பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 436 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 342, பி ரேஷியோ நியர்பை நல்ல டெக்லைன் ஃபார்மேஷன் இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இமிடியேட் அப்புக்கு அப்புறம் நல்ல டீப் கரெக்ஷன் சினாரியோல இருந்து நியர்பை இந்த இயர்ல 244 இருந்து 550-570 ரூபா அளவுக்கு இன்சைட் செட்லர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஜோனும் கூட. பி ரேஷியோ நல்ல ரெக்கவர் கண்டிஷனை ஃபார்ம் பண்ணிருக்கிற ஒரு ஷேரும் கூட. மார்க்கெட் கேபிட்டல் 1031 கோடி தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஏர்னிங் 12.9%, ரிட்டர்ன் ஆன் ஏர்னிங் 9.95% அளவுக்கு இருக்கு. இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆகுறது, ஸ்பிளிட் ஆகுறது. ஃபேஸ் வேல்யூ 1 சேஞ்சஸ் ஆகி ஒரு பங்குக்கு 10 பங்கு. ஸோ இன்கேஸ் பை பண்றீங்க அப்படின்னா 400 ரூபாய் இருக்கிறது 43 ரூபாய் பிரைஸ்ல வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்ரி 2 ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக் அப்படிங்கிற ஃபார்மேஷனுக்கு இந்த 43 அப்படிங்கிறது மேலும் விலை குறைந்து பிலோ 50 ருபீஸ்க்கு மூவ்மெண்ட் ஆக போகுது. ஷேரை பொறுத்த அளவுக்கு ஃபெர்டிலைசர் ஸ்லாட்ல அக்ரோகெமிக்கல் போர்ஷன்ஸ்ல நல்ல ஒரு போர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் டெபிட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 24ல கன்வென்ஷுவல் டிபென்சர் ஃபண்ட்ஸ் மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதன் மூலியமாவும் டெபிட் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஷேரோட ப்ராஃபிட் அண்ட் அன் ஆப்ரேட்டிங் ஜோன் அப்படிங்கிறது இயர் வைசஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பிஹேவியர்ல இருக்கு. குவார்டர் அண்ட் ஸ்லாட் எப்பவுமே எதர் ஷூட்டா இருந்தாலும் இயர் வைசஸ் சேல்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு. அதே நேரத்துல ஷேரோட சேல்ஸ் குரோத்தை பொறுத்த அளவுக்கும் சரி லாஸ்ட் இயர் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது. பட் இமிடியேட் போர்ஷன்ஸ்ல நியூ பிளான்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ப்ரெஷர் கிக் ஆயிருந்தது. 600 கோடிக்கு மேல இருந்த பாரோயிங் இப்ப 436 கோடி. முக்கியமா டெபிட் ரெடியூஸ் பண்றது இந்த ஸ்டாக்கு லாங் வியூக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அதே டெபிட்டட் டேஸஸ் கொஞ்சம் டெக்லைன் தான். ஆனால் ப்ரொமோட்டர் சைட்ஸஸ்ல 48% இருந்தது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் 5% கிட்ட ஸ்ட்ராங் சேம் மெயின்டெனன்ஸ். டிஏ பொறுத்த அளவுக்கும் அதே அளவுக்கு தான். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த அளவுக்கு இப்போ ரீசன்ட் இயர்ஸஸ்ல ஸோ இந்த இயர்ல 244 ரூபாய் அளவுக்கு டெக்லைன் வந்த ஒரு ஸ்டாக் 2025 ஜோனை பொறுத்த அளவு கம்பேர் பண்றோம் அப்படின்னா கரெக்ஷன்ல இருந்து ஸ்டில் சைட்வே பிக் ஃபார்மேஷன் தான். ஷேரை பொறுத்த அளவுக்கு ஈவன் கேண்டில் மொமெண்டம் ஸ்டாக்ஸா இருந்தாலும் கூட சர்க்யூட் பேஸ் பண்ண ஸ்டாக்கும் கிடையாது, வால்யூம் பிஹேவியர் சினாரியோ அண்ட் நியூஸ் பேஸ் பண்ணி பவுன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கும் கூட. ஸோ ஷேரோட இந்த ப்ரைஸில் ஒரே நேரத்தில் 1:15 சினாரியோ பேஸ் பண்ணி ஸ்பிளிட் அண்ட் போனஸில் இந்த ஷேர்ஸஸை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மல்டிபக்கர் சான்சஸும் இந்த ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான். ஸோ ஷேரை பை பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த பங்குல பை பண்ணி ஹோல்ட் பண்ணுற பட்சத்தில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக பேசலாம். மறக்காமல் மரி ட்ரேடிங் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டில் லாஸ்ட் 1 year லோயர் அண்ட் லோயரும் பிரேக் அவுட் பண்ணாத ஒரு ஸ்டாக்கும் கூட லாஸ்ட் 1 yearல. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸஸை ரிட்டர்ன் மல்டிபக்கரை டார்கெட் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணலாம். இந்த பங்கோட ப்ரைஸ் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக பேசலாம். மறக்காமல் மரி ட்ரேடிங் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்மளோட மரி ட்ரேடிங் அகாடமியோட நியூ சேனலான ஆசை தம்பி MTA சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு தேவை. மிக்க நன்றி.